2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சேலம் மாவட்டம் சங்கரி தொகுதி வாக்காளர்கள் அனைவருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சார்பாக வணக்கம். நம்ம லாஸ்ட் 2 எலெக்ஷனோட டேட்டா பார்க்க போகிறோம், ப்ளஸ் கரண்ட் எலெக்ஷனோட டேட்டா பார்க்க போகிறோம். 2016 பார்த்தீங்கன்னா எஸ் ராஜான்றவர் ஏடிஎம்கே சார்பில் போட்டிட்டு 44% வெற்றி பெற்றிருக்காரு. 2021 எஸ் சுந்தரராஜன்றவர் ஏடிஎம்கே சார்பில் போட்டிட்டு 49% வெற்றி பெற்றார். ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க, மக்களாகிய நம்ம தோற்று தான் போயிருக்கோம். ஏன்னா கடைசி 20-25 வருஷமா ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களுக்கு மட்டுமே போட்டுட்டு இருக்கோம். இதனால ஏதாவது ஒரு புதிய கட்சி மாற்று கட்சி நீங்க வாய்ப்பு கொடுக்கலான்னு பாத்தீங்கன்னா கொடுக்கவே மாட்டீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க 41,000 மேல 41,000 பேருக்கு மேல நீங்க போய் ஒரு நாள் ஓட்டு போட கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுறது என்ன ஆச்சுன்னா வருங்கால ஃபியூச்சர் ஜென்ரேஷனை நல்லா உருவாக்க முடியாம கஷ்டப்படுற நிலைமைக்கு ஆக்கிட்டீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம போதை கலாச்சாரம், பெண்கள் பாதுகாப்பு இல்லாம பண்றது, நம்ம வீட்டு இதுக்கெல்லாம் யார் முன்னோடி ஆகிட்டோம்னா நம்ம தான். நம்ம புதிய மாற்றம் கட்சிக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு புதுசாக ஒருத்தவங்களுக்கு போட்டு அவங்கள வர வச்சு கரெக்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுற ஒரு கட்சி தலைவர் அவங்க ஒரு தமிழ்நாடு அரசு ஆளும் போது அது கீழே இருக்கிற மக்கள் எல்லாரும் சேஃப்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புதுசாக தமிழக வெற்றி கழக கட்சியில் விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காரு. அது 100% வெற்றி 100% நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் டிவிகே கட்சி சார்பாக செந்தில் குமரவேல்ன்றவர் உங்கள் சங்கரி தொகுதியில் நிற்கிறாரு. இந்த வாட்டி எஸ்ஐஆர்ல 15,000 ஓட்டு டிலீட் ஆனாலும் 2,58,000 ஓட்டு இருக்குது. அதுல நீங்க 50-60% அவருக்கு வாக்களிச்சு அவரை எம்எல்ஏ ஆகணும். அவருக்கு வாக்களிக்கும் மறந்து விடாதீர்கள். விசில் சின்னத்தில் ஒரு விரல் புரட்சி செய்து அவருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.